அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளின் ஓய்வு நாளின் காலை பொழுதிற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு நித்திரையிலே உம்முடைய பிரதான பங்கிருந்து எங்களை காத்து வந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஆசீர்வாதத்தோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரம் காத்து பலப்படுத்தட்டும். உம்முடைய அன்பிற்கு சாட்சியாக எங்களை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளின் விடியல் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல் 50 நாளிலே காலைதோறும் எழுப்புகிற தேவன் என்று சொன்னீரே, அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டதற்காக என்னை ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய சமூகத்தின் அப்பங்களை புசித்து இந்த நாளை நாங்கள் உமக்கு உகந்த நாளாக பாவிக்க எங்களை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த ஓய்வு நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளில் 1000 வருட அரசாட்சியில் நடக்கப் போகிற சம்பவங்கள் என்ன, அதோடு ஒப்பிட்டு என்ன சம்பவங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்பதை யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்துவின் வருகையில் நடைபெறக்கூடிய பெரிய சம்பவம் என்ன என்பதை நாம் பார்ப்போம் என்றால், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவிற்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடன் கூட இருப்போம் என்று 1 தெசலோனிக்கர் 4:16-17 வாசிக்கலாம். அவர் வரும்போது கிறிஸ்துவுக்கென்று மரித்த பரிசுத்தவான்கள், உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் இருவருமே கல்லறையில் இருந்தும் பூமியிலிருந்து எழும்பி அவரோடு கூட சென்று அவருடைய வீட்டிலே எப்பொழுதும் அவரோடு கூட இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியென்றால் இந்த பரிசுத்தவான்கள் எங்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்பதை வேதம் சொல்லுகிறது என்றால், ஆண்டவர் முன்பே சொல்லி இருக்கிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்று சொல்லி, நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் வந்து இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை கூட்டி சேர்ப்பதற்கு வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். யோவான் 14:2-3 இந்த வாசகத்தை நாம் வாசிக்கலாம். அப்படி என்றால் இந்த 2ஆம் வருகையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த பூமியின் நிலை எப்படி இருக்கும் என்பதை வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருந்தது. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது. பின்னும் நான் பார்க்கும்போது கர்த்தராலும் அவருடைய உக்கிர கோபத்தாலும் பயிர்நிலம் வனாந்தரமாயிற்று, அதன் பட்டணங்கள் எல்லாம் இடிந்து போயின என்று எரேமியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 23-24 வசனத்திலே நாம் வாசிக்கலாம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் வரும்போது 2ஆம் முறை வரும்போது இந்த பூமியில் யாராவது உயிரோடு இருப்பார்களா என்ற ஒரு கேள்வி நம் உள்ளத்தில் எழும். வேதம் சொல்லுகிறது இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் எரேமியா 4:25 சொல்லுகிறது, நான் பூமியை பார்த்தேன், அங்கு மனுஷன் இல்லை, ஆகாயத்து பறவைகளும் பறந்து போயின என்று அவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் அந்த உயிரோடு இருக்கிற நீதிமான்களும் மரித்த நீதிமான்களும் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்களே, அதற்கு பின்பு உயிரோடு இருக்கிற துன்மார்க்கருடைய நிலை என்ன என்று ஒரு கேள்விக்கு வேதம் சொல்லுகிற பதில் என்னவென்றால், ஜாதிகளோடே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது, மாம்சமான யாவரோடும் அவர் நியாயத்திற்குள் பிரவேசிப்பார்.
துன்மார்க்கரே பட்டயத்துக்கு ஒப்பு கொடுப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எரேமியா 25:31 நாம் வாசிக்கலாம். உயிரோடு தேவ சமூகத்தில் மரித்து உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களும் உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களும் தேவனோடு சென்று எவ்வளவு காலம் அவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த வீட்டிலே வாசம் பண்ணுவார்கள் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 20:4 சொல்லுகிறது, அன்றையும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இயேசுவை பற்றின சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாதவர்கள் இருந்தவர்களை கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். பதில் என்னவென்றால், 1000 ஆண்டுகள் அவரோடு கூட இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த சூழ்நிலையில் தேவ சமூகத்தில் இவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் யார்? உயிர்த்தெழுதல் எத்தனை என்றால், உயிர்த்தெழுதல் 2 உண்டு என்று சொல்லுகிறார். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் பாக்கியவான்களும் பரிசுத்தவான்களுமாய் இருப்பார்கள். இவர்கள் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் பெறாதவர்கள். இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 20:6 சொல்லுகிறது. அப்படி என்றால் துன்மார்க்கன் எவ்வளவு காலம் இங்கு கல்லறையிலே அடக்கம் பண்ணி கிடப்பார் என்றால், அதற்கு வேதம் சொல்லுகிறது, மரணமடைந்த மற்றவர்களும் அந்த 1000 வருஷம் முடியாத உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் என்று வெளிப்படுத்தின 20:5 நாம் வாசிக்கலாம். அப்படி என்றால் இந்த உலகத்தை மோசம் போக்கின பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட அந்த பழைய பாம்பு, அவனுடைய நிலை என்ன என்றால், அதற்கு வேதாகமம் சொல்லுகிறது, பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவர் பிடித்து அதை 1000 வருஷம் வரைக்கும் கட்டி வைப்பார் என்று வெளிப்படுத்தின 20:2 சொல்லுகிறது. அவன் எங்கே கட்டி வைக்கப்படுவான் என்றால், இந்த பூமியிலே, இந்த பாதாளத்திலே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் பாதாளத்தில் தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டார். பாதாளம் என்றால் பூமி. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். பாதாளம் என்று சொல்லும்போது அநேகர் வேறு ஏதோ ஒரு தனிப்பட்ட இடம் என்று நினைக்க வேண்டாம். இந்த பூமியைத்தான் பாதாளம் என்று சொல்லுகிறார். நரகம் என்று சொல்லக்கூடிய இந்த பூமி தான். வெளிப்படுத்தின விசேஷம் 9:2 நாம் வாசிக்கலாம். அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெரும் சூளையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு துன்மார்க்கர் பரிசுத்தவான்களுடைய நிலை தேவன் வரும்போது எப்படி இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். இவைகளை பார்த்து நமக்கு தேவன் கொடுக்கிற பாடம் என்னவென்றால், தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனென்றால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை கொண்டிருக்கிறான் என்று 1 பேதுருவின் புஸ்தகத்தில் 5:8 நாம் வாசிக்கிறோம். சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து, அவனுக்கு நன்றாகவே தெரியும் நாம் சீக்கிரமாய் அழியப் போகிறோம். எனவே அவனால் முடிந்த மட்டும் எவ்வளவு பேரை கெடுக்க வேண்டுமோ அவ்வளவு பேரை கெடுத்து கொண்டிருக்கிறான்.
இதை குறித்து வேதம் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், தேவன் அவர்களை எப்படி நியாய தீர்ப்புக்கு ஒப்புக் கொடுக்கிறார். மரணமடைந்த அந்த மற்றவர்கள் 1000 வருஷம் வரை உயிரடையவில்லை. அந்த 1000 வருஷம் முடிவடையவில்லாத அந்த நாட்களில் சொற்ப காலம் சாத்தான் தன்னுடைய காவலிலிருந்து வெளிப்படுவான். அப்பொழுது சாத்தான் தன்னுடைய வல்லமையிலிருந்து மீண்டும் பரிசுத்த வான்கள் 1000 வருஷம் முடிந்து இந்த பூலோகத்திற்கு வரும்போது, 3வது முறை வரும்போது, இந்த சாத்தானும் அவனுடைய தூதர்களும், அதாவது 1000 ஆண்டுகள் பாதாளத்திலே கட்டி வைக்கப்பட்ட அவர்கள் விடுதலையாகி பரலோகத்திலிருந்து வருகிற பரிசுத்தவான்களுடைய பாளையத்தை சூழ்ந்து கொள்வார்கள். அவர்களோடு போராட எழும்புவார்கள். ஆண்டவர் வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பி அவர்களை பட்சித்து போடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சற்று நாம் சிந்திக்கக்கூடிய பலன் என்ன என்றால், தேவனுக்குள் வாழ்கிற வாழ்க்கையின் அனுகூலங்கள் நம்மை எப்படி பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். அவர் சொல்லுகிற வார்த்தை, தேவன் தம்முடைய பலத்த கிருபையினால் ஆண்டவர் தம்மை சார்ந்து கொண்ட பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட பலத்தை கொடுக்கிறார். சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் என்று சங்கீதக்காரர் பாடுகிறார். 37வது சங்கீதத்திலே 34வது வசனத்தில். 2ஆம் மரணத்தில் இருந்து எவ்வளவு பேர் தப்புவார்கள் என்றால், 1ஆம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருப்பான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை என்று வெளிப்படுத்தின 20:6 சொல்லப்பட்டு இருக்கிறது. யாரெல்லாம் 1ஆம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற்றார்களோ அவர்கள் 2ஆம் மரணத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுக்க மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த துன்மார்க்கர் எப்படி அழியப்படுவார்கள் என்றால், இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும், அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் குப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மல்கியா 4:1. அப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக்க வைக்கப்பட்டு, தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயத்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டு இருக்கிறது என்று 2 பேதுரு 3:7 வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்பதை யோசித்து பார்ப்போம். இந்த அழிவுக்கு பின்பு பூமியில் என்ன சம்பவிக்கும் என்றால், பேதுரு பக்தன் சொல்லுகிறார், அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி நீதி வாசமாய் இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் என்று 2 பேதுரு 3:13 வாசிக்கிறோம். அந்த புதிய வானத்தை புதிய பூமியை சுதந்திரிக்கக்கூடிய பிள்ளைகள் யார் என்றால், 1ஆம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள், 1000 வருஷ அரசாட்சிக்கு பங்கு பெற்றவர்கள். சங்கீதக்காரர் எப்படி சொல்லுவார், பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று 37:9 சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை எபிரேயர் 9:27 அவர் தமக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அந்த 1000 வருட அரசாட்சியிலே பங்கு பெற வேண்டும் என்று நினைத்தால், நாம் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு அனுபவத்தை பெற்று தேவனோடு வாழ்வதற்கான யுக்தியை பெற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த யுக்திகளே
நாம் தேவனுக்கு சாட்சியாக வாழ நம்மை தேவனுக்கு முன்பாக நம்மை ஒப்புக் கொடுப்போமா? அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபையின் கரம் எங்களை காத்து பலப்படுத்தி கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையை நாங்கள் வளர்ந்து இந்த பூலோக வாழ்க்கை எங்களுக்கு சொற்ப காலமாக இருந்தாலும் இந்த சொற்ப காலத்திலே நாங்கள் உண்மை அண்டி ஜீவிக்கிற அந்த அனுபவம் எங்களை பரலோகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய வாழ்க்கையாக இருக்க உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை புது சிருஷ்டியாக சிருஷ்டித்து உம்முடைய ராஜ்யத்திலே நீர் எங்களை சேர்த்துக்கொள்ளும். கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனத்தை உண்டாக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். தொடர்ந்து தேவன் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.